ஐயா நான் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். ஒரு ஃபேமஸ் பொட்டிக் வச்சிருக்க ஒரு லேடி சொல்கிறாங்க, வருஷம் வருஷம் என் வீட்டுக்காரர் வந்து தாலி கிஃப்ட் பண்ணுவார் வெட்டிங் டேக்கு. நான் 8 தாலி வச்சுருக்கேன் அப்படின்றாங்க. தாலியே டிஃப்ரெண்ட் தாலியாக வச்சுருக்காங்களாம். 8 தாலி மாற்றி மாற்றி போடுறாங்க வீடியோஸ்க்காக. அந்த வீடியோ வந்து ரொம்ப நிறைய லைக்ஸ் வியூஸ் எல்லாம் கூட போச்சு. ஸோ மக்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கொடுங்க. அந்த மாதிரி தாலியை மாற்றி போடலாமா? 8 தாலி வச்சுருக்காங்க, அதெல்லாம் சரியா? சொல்லுங்கள். பொதுவாக தாலிங்கிறது நம்ம வந்து ரொம்ப ஒரு முக்கியமானதாக ஒரு சென்சிட்டிவாக தான் எல்லாருமே பெண்கள் வந்து அந்த காலத்துலேருந்து அதை கடைபிடிச்சிட்டு வராங்க. அதில் இருக்க அறிவியல் உண்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தாலி வந்து இதயத்துக்கிட்ட அந்த தாலி இருக்கும். ஸோ அது வந்து இதயத்துக்கு உரியவர், உங்களுக்கான ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிற சிந்தனையை கொடுக்கறதுக்காக தான் அதை வச்சுருக்காங்க. சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு தங்கம் இருந்துச்சு அப்படின்னா உடலில் வந்து அந்த வலுத்தன்மையை இயல்பாகவே அது கூட்டுங்கிறதுக்காக தான் நம்ம தாலியை வந்து பண்ணி போடுறோம். அதில் நம்ம மாதம் கண்டிப்பாக வந்து அந்த தாலி கயிறு இருக்கு இல்லையா, அது பழசாயிருச்சு அப்படின்னு சொன்னால் அதை வந்து நம்ம மாற்றி போட்டுக்கலாம். அதில் எந்த தப்புமே கிடையாது. இன்றைக்கி பெரும்பாலும் தங்கத்தில் தாலி செஞ்சு அதை வந்து சின்னதாக மட்டும் மஞ்சள் கயிறு வச்சு போடுற பழக்கங்கிறது வந்துடுச்சு. மொத்தத்தில் அவங்க வந்து தாலியை வந்து ஒரு விளம்பர பொருளாக கூட நீங்கள் சொல்கிறத பார்த்தா பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அவங்க கணவர் வாங்கி கொடுத்து பண்ணுறாருன்னு சொல்கிறீங்க. தாலி வந்து 1க்கு 10 தாலி கூட மாற்றி போட்டுக்கலாம், அது அவங்களோட விருப்பம். கணவரை தான் மாற்றக்கூடாது. அப்போ தாலியை மாற்றிக்கலான்றீங்களா? இல்லை, அதாவது எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, கணவர் வந்து என்னை தாங்குன்னு தாங்குறாரு, அவங்க புருஷன்லாம் நல்லா கவனிக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க கேட்குற சேலை, அவங்க கேட்குற நகை, அவங்க கேட்குறதுக்கு அவங்க வந்து தாலியை பிரியப்பட்டு கேட்குறாங்க. அல்லது அவர் வந்து நிறையா சம்பாதிக்கிறாரு, பணம் வந்து அவர்கிட்ட இருக்குது அப்படிங்கிறனால அவர் கூட வந்து தாலியை வந்து அவர் டிஃப்ரெண்ட்டாக ஒய்ஃபுக்கு அவர் ப்ரெசென்ட் பண்ணுறாரு. இப்போ அவர் ஒய்ஃபுக்கு தான் ப்ரெசென்ட் பண்ணுறாரு, வேறு பொம்பளைக்கு அவர் ப்ரெசென்ட் பண்ணல. அதே மாதிரி அவங்களுக்கும் கணவர் கொடுக்குற தாலியை தான் அவங்க போட்டு அவங்க வீடியோ போடுறாங்க. அதில் எந்த தப்புமே இல்லை. அதனால் வந்து அது வந்து ஒரு சந்தோஷத்தோட அடையாளம் தான். அதனால் தாராளமாக அவங்க பண்ணலாம், அதில் எந்த தப்புமே இல்லை.